Good morning students. Today economics lesson 1 ஓகேங்களா civics 1 geography 1 history 1 lesson கம்ப்ளீட் பண்ணிட்டோம். லெசன் 1 ஹிஸ்ட்ரியில் இன்றைக்கி மார்க் பண்ணி தரேன் கொஸ்டின் ஆன்சர். இன்றைக்கி அதை வந்து ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணிவிட்டு எழுதி பாருங்கள் சரிங்களா. எழுதி பார்த்துட்டு ஹோம்ஒர்க்கில் எழுதி அமுச்சு விடுங்க. எவ்வளோ எழுத முடியுமோ அவ்வளோ எழுதி ஹோம்ஒர்க் எழுதி கரெக்ஷன் பண்ணி அமுச்சு விட்ருங்க ஓகேங்களா. அதில் எக்கனாமிக்ஸ் லெசன் 1 ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப்மெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ஸ் மெஷர்மெண்ட் அண்டு சஸ்டைனபிலிட்டி. அதாவது வந்து இப்போ அந்த மேம்பாட்டை பற்றி நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம். அதை வந்து தொலைநோக்கு, அளவீடு, அதுக்கப்புறம் நிலைத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. அதுதான் மேம்பாட்டை அறிவோம் அப்படிங்கிறது தான். ஒவ்வொரு இதையும் ஒரு தொழில் அப்படின்னா எதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மேம்பாடு, முயற்சி அப்படிங்கிறது, அதாவது டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத என்னென்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் நிலையான வளர்ச்சி அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சரியா. டு நோ த மீனிங் ஆஃப் டெவலப்மெண்ட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். நிறையா வித்தியாசமான கண்ணோட்டங்களிலிருந்து நம்ம வந்து மேம்பாடு அப்படிங்கிறத என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். டு நோ த இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டு. பொருளாதார மேம்பாடு அப்படின்னா அதனுடைய அர்த்தம், குறியீடு என்ன அப்படிங்கிறத பற்றியும். அண்டர்ஸ்டாண்டிங் த மீனிங் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டு, பொருளாதார மேம்பாட்டோடைய பொருள், அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். டு நோ த பாலிசிஸ் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். சஸ்டைனபிள் அப்படின்னா நிலையான வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன, அதனுடைய கொள்கைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் லெசனில் நாம் பார்க்க போகிறோம். இப்போ இன்ட்ரடக்ஷன். The word development is used widely. It refers to the progress of a particular field or a particular person. Similarly, the economic progress of a country is known as economic development. However, the interpretation of the concept development keeps on changing from time to time, from person to person, and its meaning gets extended further. இப்போ நம்ம மேம்பாடு அப்படிங்கிற வார்த்தை வந்து நிறையா டைம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இது வந்து ஒரு ஷார்ப்பாக ஒரு குறிப்பிட்ட ஒரு துறையில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பர்சன் நபரோடைய மேம்பாட்டை குறிக்குது. ஒரு நாட்டோடைய பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது தான் அந்த பொருளாதார மேம்பாடு. ஒரு நாட்டில் வந்து எவ்வளோ வளர்ச்சி, எக்கனாமிக்கல் ரீதியாக எவ்வளோ வளர்ச்சி ஏற்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதனுடைய டெவலப்மெண்ட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இருந்தாலும் பார்த்திங்கன்னா இப்போ இந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறதெல்லாம் ஒரே இடத்துல ஒரு 2 பேர்த்துக்கிட்ட மட்டும் நடக்கிறதெல்லாம் கிடையாது. அதாவது வியாபாரத்தை பொறுத்த வரையிலும் ட்ரேட் அப்படிங்கிறது பேரில் வேறு ஊரில் நடக்குது. அதுக்கப்புறம் 2 பேர் மட்டும் வியாபாரத்தை நடத்துறதில்ல, பர்சன் டு பர்சன் நிறையா பர்சன் வந்து மாறி வியாபாரம் நடக்க ஆரம்பிக்குது. அப்போ வந்து ஒரு பர்சன் வந்து ஒருத்தருக்கிட்டேயே வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தால் அந்த டெவலப்மெண்ட் வந்துட்டு வராது. இப்போ ஒரு பர்சன் வந்து மாற்றி எல்லாத்துக்கிட்டேயும் வியாபாரத்தன்மை வந்து மாறும்போது அப்போ பொருளாதாரத்தோடைய மேம்பாடு வந்து அதிகமாகுது, வளர்ச்சி வந்து அதிகமாகுது ஓகேவா. ஓகே, இப்போ பார்த்தோம்னா இந்த அதாவது லெட்டஸ்ட் டு இமேஜின் வாட் டெவலப்மெண்ட் மீன்ஸ் டு டிஃப்ரெண்ட் பீப்புள். இப்போ மேம்பாடு அப்படிங்கிற சொல் வந்து மக்களால் வந்து நிறையா இருக்குது, டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது நிறையா மக்களுக்கு தெரியுது. அதை வந்து ஒரு இமேஜின் கொண்டு சொல்கிறாங்க. என்ன அப்படிங்கிறது, டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது எந்தெந்த வழியில் வருது, மேம்பாடு அப்படிங்கிறது எந்தெந்த வழியில் வருது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட்டு. அதாவது வந்து ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன நினைக்கணும், ஃபஸ்ட்டு இருக்கிறத விட ஒவ்வொரு டைமும் இருக்கிறத விட அதிகமாக இருக்கணும், வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்போமா இல்லையா. அதுதான் முதல்ல இருக்கிறத விட அதிகமாக மேம்பாடு இருக்கணும். நெக்ஸ்ட்டு க்ரோவிங் ப்ராசஸ் ஏ நீடிடு டைரக்ஷன். அதாவது வந்து என்னென்ன வழியில் ஃபஸ்ட்டு நிறையா இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஆரம்பத்தில் விட ஒரு டைமும் டெவலப்மெண்ட் இருக்கணும். அப்புறம் வந்து என்னென்ன வழி இருக்குது, அதனுடைய தேவையான வழி, எந்த வழியில் போனால் கரெக்டான வேவை வந்து நம்ம அடைய முடியும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு வே ஃபார் மூவிங் ஃபார்வேர்டு, அந்த வழியை நோக்கி நம்ம செல்வது. நாட் டூயிங் சேம் மிஸ்டேக் ட்வைஸ். அதாவது வந்து ஒரு டைம் ஒரு வழியில் நம்ம போகிறோம்னா அதில் தவறாக வந்துருச்சு, அந்த வழி வந்து நம்ம எடுத்து வச்ச அடி வந்து தப்பு அப்படின்னா, தப்பான வழியை நோக்கி போகிறோம் அப்படின்னா திரும்பி அந்த வழியில் இது பண்ணக்கூடாது. அதை விட கரெக்டான வழி என்ன அப்படிங்கிறத ட்ரை பண்ணணும், முயற்சி பண்ணி தெரிஞ்சுக்கணும். பார்ட் ஆஃப் எ டெய்லி லைஃப். அதாவது வந்து நம்ம செய்கிற ஒவ்வொரு இதுவுமே தினசரி வாழ்க்கையில் ஒரு பகுதியாக நம்ம நினச்சிக்கணும். என்னமோ நடக்குது, என்னமோ வேலைக்கு போகிறோம் அப்படிங்கிறது இல்லை. ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நம்ம தினசரி வாழ்க்கையில்
ஒரு பகுதியாக நினச்சிக்கிறோம். அட்வான்ஸ் அப்படின்னா முன்னெடுத்தல் அப்படின்னு சொல்கிறது. எல்லாத்துக்குமே முயற்சி இருக்கணும். எதாவது செய்யும்போது முன்னாடியே நம்ம இப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு அட்வான்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்கணும். நெக்ஸ்ட்டு க்ரோஸ் வித்தின், நம்மளுக்குள்ளார வளர்ச்சி அப்படிங்கிறது. உன்னுக்குள்ளார உன்னோட வளர்ச்சி, எனக்கு வந்து கான்ஃபிடென்ட் இருக்குது, நான் முன்னேறுவேன் அப்படிங்கிற இது. நெவர் எண்டிங் ப்ராசஸ், அதாவது வந்து ஒரு இது அப்படின்னா நம்ம ஒன்று செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு முடிவே இல்லை அப்படிங்கிறது தான். அதாவது வந்து தொழில் வந்து அடுத்தடுத்து தொடங்கிக்கிட்டே இருப்போம், இதோட முடிகிறது இல்லை அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு பெட்டரிங் யுவர் செல்ஃப், தன் மேம்பாடு அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு ஃப்ரீடம் டு க்ரோ, நம்முடைய வளர்ச்சிக்கான ஒரு சுதந்திரம், ஃப்ரீடம் அப்படிங்கிறது. லாஸ்ட்டாக வந்து இது எல்லாமே நம்ம ட்ரை பண்ணும்போது கடைசியாக கிடைக்கிறது என்ன அப்படின்னா ப்ராக்ரஸ், முன்னேற்றம் அப்படிங்கிறது. சரியா? ப்ராக்ரஸ் அப்படின்னா முன்னேற்றம். நெக்ஸ்ட்டு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் அபவுட் டெவலப்மெண்ட்டு, மேம்பாடு பற்றிய நிறையா கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது தான். எவ்ரி ஹியூமன் பீயிங் ஹேஸ் அன் ஆம்பிஷன் ஆர் டிசைர் ஆஃப் ஹிஸ் ஆர் her own to achieve progress on life. Similarly, we have ideas about how a country should progress. If our thinking turns towards progress and about the ways to achieve the many goals for progress, it leads to development. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனும் பார்த்தீங்கன்னா அவனுடைய குறிக்கோள் அல்லது அவன் என்னத்தை அடையணும் அப்படின்னு நினைக்கிறானோ அது எல்லாத்தையும் வாழ்க்கையில் வந்து நினைப்பாங்க, முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாத்துக்கிட்டையுமே இருக்குது. அதே மாதிரி மக்களும் பார்த்தீங்கன்னா நம்ம நாடு வந்து முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து மக்கள்கிட்ட நிறைய கருத்துக்கள் இருக்குது. இப்போ சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த இது கொண்டு அரசாங்கத்தில் வந்து இந்த மாதிரி பண்ணாங்களா நல்லாயிருக்கும், அந்த மாதிரி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்மளே ஒரு திங்கிங்கு கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இதற்கான காரணங்களெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்தினா நமது வாழ்வில் வந்து இலக்கில் வந்து அடையலாம். என்னென்னா ஒரு முன்னேற்றம் அடையணுன்னா நம்ம இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு நம்மளுக்குள்ளார ஒரு கான்ஃபிடென்ட் இருந்து அதை நோக்கி செயல்பட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கையோட லட்சியத்தை வந்து அடையலாம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுங்களா. இதுதான் வந்து நம்ம மேம்பாடு அப்படின்னு சொல்கிறது. முன்னேற்றம், முடியும், செயல்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறது தான் முன்னேற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? நெக்ஸ்ட்டு அதாவது வந்து from the above chart you will notice that other than income people seek from to grow on their own. This development refers to the improvement in quality of life such as higher income, better education, better health and nutrition, less poverty and more equal opportunity. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் அந்த இதில் பார்த்தோம், ஒரு நாடு வந்து எவ்வளோ வளர்ச்சி அடையணும்னா என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத அந்த டேபிள் காலத்தில் பார்த்தோம். என்னென்ன வந்து நம்ம நார்மலாக இருக்கணும்னா நிறையா வருவாய், அதுக்கு நம்ம வழி பண்ணணும். நெக்ஸ்ட்டு பெட்டர் எஜுகேஷன், தரமான கல்வி. நெக்ஸ்ட்டு முக்கியமாக வெரி இம்பார்ட்டன்ட் ஹெல்த்து, நம்மளுடைய நல்ல உடல்நலம். நெக்ஸ்ட்டு ஊட்டச்சத்து. அப்புறம் பவர்ட்டி இருக்கவே இருக்கக்கூடாது, லெஸ் பவர்ட்டி, வறுமை இருக்கவே இருக்கக்கூடாது, குறைந்த வறுமை. அடுத்தது மோர் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, சம வாய்ப்பு. இது எல்லாமே வந்து நம்மளுடைய வாழ்க்கை தரம் அப்படிங்கிறத எடுத்துக்காட்டுது. சரியா? The term economic development refers to the overall growth of all sectors of the economy by adoption of new technologies. Economic development improves the living standards of the people as well as the status of the country. இப்போ பொருளாதார மேம்பாடு அப்படிங்கிறது எல்லா துறைகளிலுமே ஒரு ஒட்டுமொத்த வளர்ச்சி வந்து ஒரு புதிய தொழில்நுட்பத்தோட நிறைய நம்ம முறையோடு ஏற்றுக்கணும். சரியா? இப்படி தான் இருக்கணும், இதெல்லாம் வளராது அப்படிங்கிறதுலாம் இல்லை. எல்லா வளர்ச்சியும் நிறைய கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி பொருளாதார மேம்பாடு அப்படிங்கிறது மக்களுடைய வாழ்க்கை தரத்தையும் ஒரு நாட்டோடைய நிலையான வளர்ச்சியும் குறிக்குது. டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது மக்கள் எப்படி இருக்கிறாங்க, எப்படி செயல்படுத்துகிறாங்க, நாட்டோடைய முன்னேற்றம் அப்படிங்கிறத பற்றி இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், பொருளாதார மேம்பாட்டோடைய குறிகள். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம்னா NNP, நெட் நேஷ்னல் ப்ராடக்ட். தமிழ் அதுக்கு பேர் என்னென்னா நிகர நாட்டு உற்பத்தி. தமிழ் எழுதிக்கோங்க, நிகர நாட்டு உற்பத்தி. நெக்ஸ்ட்டு PCI, பர் கேபிட்டா இன்கம், தனிநபர் வருமானம். PPP, பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி, மனிதவள மேம்பாட்டு குறியீடு. இந்த மூணும் தான் பொருளாதார முன்னேற்றத்துடைய ஃபர்ஸ்ட்டு குறியீடு. சரியா?
அது என்னென்னா என்என்பி, பிசிஐ, பிபிபி, அடுத்தது இன்னொன்று மறந்துட்டோமே, ஹெச்டிஐ இதில் இல்லையா? இருக்குது ஹெச்டிஐ. அதாவது வந்து என்என்பி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நிகர நாட்டு உற்பத்தி. சரியா? பிசிஐ அப்படிங்கிறது தனிநபர் வருமானம். பிபிபி அப்படிங்கிறது வாங்கும் திறன் சமநிலை. ஹெச்டிஐ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது மனித மேம்பாட்டு குறியீடு. ஓகேவா? அது மாற்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அந்த பிபிபி அப்படிங்கிறது அது வந்து வாங்கும் திறன் சமநிலை அப்படிங்கிறது. ஓகேவா? பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அதில். ஓகே. ஃபைனல் மணி வேல்யூ ஆஃப் டோட்டல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்டு வித்தின் த geographic boundaries of a country during a specified period of time. Normally a year is known as gross domestic product. ஓகே, இது என்னென்னா நம்ம அதாவது வந்து கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு அதுக்கு தமிழ் அர்த்தம். மொத்தமாக உள்ளுக்குள்ளார நாட்டுக்குள்ளார உற்பத்தி எவ்வளோ செய்கிறாங்க அப்படிங்கிறது மொத்த உற்பத்தியோட மதிப்பு. ஒரு இயரில் ஒரு ஆண்டில் வந்து ஒரு நாட்டில் ஒரு எல்லைக்குள்ளார ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளார உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள், அதுக்கப்புறம் அதனுடைய மொத்த மதிப்பு, எவ்வளோ பொருட்களை வந்து உற்பத்தி பண்ணியிருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட இடம் இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு எல்லைக்குள்ளார ஒரு குறிப்பிட்ட இடத்துல எவ்வளோ பொருட்கள் வந்து உற்பத்தி செய்யப்பட்டிருக்கிறாங்க, அதனுடைய மொத்த மதிப்பு என்ன அப்படிங்கிறது தான் ஜிடிபின்னு சொல்லுவாங்க. கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். சரியா? மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறது. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜிடிபினா ஒரு நாட்டில் ஒரு எல்லைக்குள்ளார எவ்வளோ வந்து உற்பத்தி செஞ்சுருக்கிறாங்க, அந்த பொருட்களுடைய மொத்த மதிப்பு. ஓகேவா? அதுதான் ஜிடிபி. நெக்ஸ்ட்டு நெட் நேஷ்னல் ப்ராடக்ட். The net national product is considered as a true measure of national output. It is also known as national income. A rise in per capita income means increase in aggregate real output. Hence, this is a better indicator than national income for measuring development. ஒன்று, அதாவது வந்து என்என்பி அப்படின்னா தமிழ் என்னென்னா நிகர நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்மளுடைய தேசிய உற்பத்தியோட உண்மையான அளவாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதாவது வந்து ஒரு தனிநபருடைய வருமானம் உயர்வு எப்படிங்கிறது மொத்தமாக எவ்வளோ அவன் உற்பத்தி செய்கிறான் அப்படிங்கிறத பற்றி தான் இருக்குது. சரியா? அதாவது அந்த மாதிரி தானே நார்மலாக வந்து அவன் எவ்வளோ வியாபாரம் பண்ணுறானோ அந்த அளவுக்கு வந்து அவனுக்கு வந்து லாபம் கிடைக்கும், ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறது. சரியா? இதில் என்னென்னா ஒரு தனிநபரோடைய வருமானம் எவ்வளவு அப்படிங்கிறத பற்றி அளவிடுறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்னென்னா நெட் நேஷ்னல் ப்ராடக்ட். அதே வந்து ஜிடிபின்னா ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளார எவ்வளோ பொருட்கள் உற்பத்தி செய்கிறாங்களோ அந்த பொருட்களுடைய மொத்த அளவு வந்து ஜிடிபி. இது வந்து தனிநபர் வருமானத்தை குறிக்குது அப்படின்னா என்என்பி, நெட் நேஷ்னல் ப்ராடக்ட். ஃபார் மெஷரிங் a country's development, its income is considered to be one of the most important factors. Countries with higher income are considered to be more developed than those with lesser income. So income itself is considered to be one of the indicators of economic development. அதாவது வந்து இந்த மாதிரி நாடுகளை மேம்பாட்டை வந்து அளவிடுறோம் அப்படின்னா வருமானம் அப்படிங்கிறது முக்கியமாக, வருமானம் தான் எல்லாமே. சரியா? அதிகமாக வருமானம் இருக்கிற நாடுகள் வந்து குறைவாக வருமானத்தை இருக்கிறத விட, அப்படி தானே நினைக்கிறோம். இப்போ ஒரு நாடு அதிகமாக வருமானம் இருந்ததுன்னா அந்த நாட்டை விட இது வளர்ச்சி கம்மி அப்படின்னு நம்ம மேம்பாடாக சொல்லிடுறோம்ல. ஸோ அதனால் என்னென்னா அந்த நாடு நல்லா இருக்குதுன்னா அந்த நாட்டுடைய வருமானம் வந்து நிறைய இருக்கணும், அப்போ தானே பணக்கார நாடுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அது வந்து தான் அதை தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா மேம்பாடு அப்படின்னு சொல்கிறது. சரியா? அதிகமான டெவலப்மெண்ட். போதும், இதோட போதும். ஹிஸ்ட்ரி இன்றைக்கி மார்க் பண்ணி கொடுத்துட்றேன். ஃபஸ்ட் லெசன் வந்து அந்த எத்தனை கொஸ்டின் எழுதணும் வேறு மறந்துடுச்சு, குறித்து கொடுத்தனானே ஞாபகம் இல்லை. ஃபஸ்ட் கொஸ்டின் பாரு, டிஸ்கஸ் ஹவு த ஏஜ் ஆஃப் ஸ்பெகுலேஷன் மேட் ஹியூமன் பிகம் கான்சியஸ் அண்டு நாலேஜபிள்னு இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ரீஃப்லி, அதாவது வந்து ஏஜ் ஆஃப் ஸ்பெகுலேஷன் ஒன்று இருக்குது பார்த்தியா. ஏஜ் ஆஃப் ஸ்பெகுலேஷன்ட்டு ஒரு டாபிக் இருக்கும், அதில் பாருங்கள். இது கொஞ்சம் பெரிய கொஸ்டின் தான்.
ஹியூமன்ஸ் ஆர் ஒன்லி ஸ்பைசஸ் ஆஃப் த எர்த்துன்னு இருக்குது பார்த்தியா, அதிலிருந்து அரவுண்டு தம் வரையில் வேர்ல்டு அரவுண்டு தம் அப்படின்னு இருக்கும். ஆர்கானிசம்ஸ் அண்ட் த வேர்ல்டு அரவுண்டு தம், அது வரையிலும் ஃபஸ்ட் கொஸ்டின். ரைட் ஏ நோட் ஆன் த இம்பேக்ட் ஆஃப் பாஸ்ட்ரோலிசம் ஆன் த ப்ரீ ஹிஸ்டாரிக் பீப்புள் இன் தமிழ்நாடு. இம்பேக்ட் ஆஃப் பாஸ்ட்ரோலிசம். Impostic of pastoralism. இங்கே இருக்கு, இது கொஸ்டினுக்கு தான் ஆன்சர் இருக்குது. பாஸ்ட்ரோலிசம், இம்பேக்ட் ஆஃப் பாஸ்ட்ரோலிசம். இது அக்ரிகல்ச்சர் கொஸ்டின். பாஸ்ட்ரோலிசம் ப்ரீ ஹிஸ்டாரிக் பீப்புள் இன் தமிழ்நாடு. அக்ரிகல்ச்சர் அண்டு பாஸ்ட்ரோலிசம்னு ஒரு டாபிக் இருக்கும். அதில் பாருங்கள், த பீப்புள் இந்த ஐஎன்ஏஜின்னு இருக்குது பார்த்தியா, அதிலிருந்து ஒரு 2-3 எழுதலாம். த பீப்புள் இன் த ஐஎன்ஏஜ் ப்ராக்டிஸ்ட் அக்ரிகல்ச்சர், டொமஸ்டிகேட்டட் கேட்டில் அண்ட் ஷிப் அண்ட் சம் ஆஃப் குரூப்ஸ் ஆர் ஹண்டிங் அண்டு கேதரிங். அப்புறம் மில்லட்ஸ் வர் கல்டிவேட்டட், அது ஒன்று. இரிகேஷன் மேனேஜ்மெண்ட் டெவலப்டு. போதும், அது மட்டும் எழுதுனா கூட போதும். டெவலப்டு வரையில் எழுதுங்க போதும். அடுத்து நெக்ஸ்ட் லிஸ்ட் அவுட் த ஃபியூச்சர்ஸாக மெகாலித்திக் பியூரியல் டைப்ஸு. என்னென்ன பியூரியல் டைப்ஸ் இருக்குது பாரு. மெகாலித்திக் பியூரியல் டைப்ஸில் 3 இருக்கும். இந்த டைப்ஸ் மட்டுமே கேட்குறான், ஃபியூச்சர்ஸ் கேட்குறான். மெகாலித்திக் இதோட என்னென்ன டைப்ஸ் அந்த 3 இதுவுமே கேட்குறான். இந்த மேலே பாருங்கள், த Iron Age is also known as அது இந்த இதிலேருந்து பாருங்கள், 3rd லைன்லேருந்து பாரு. Within these burials, the skeletons or a few bones of the dead persons were placed along with grave goods, including iron objects, carnelian beads and bronze objects. ஓகேவா, அது வரையிலும் மட்டும் போதும். வித்தின் த அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அயன் ஆப்ஜெக்ட்ஸ் வரையிலும் எழுதுங்க. அப்புறம் இந்த லாஸ்ட்டாக முடிச்சிடு, அது தேவையில்ல, போதும். ஆப்ஜெக்ட்ஸ் வரையில் எழுதுனா போதும். வித்தின் திஸ் பியூரியல்ஸ்லேருந்து அயன் ஆப்ஜெக்ட்ஸ் வரையில் எழுதுனா போதும். அப்புறம் எக்ஸாமைன் த டூல் மேக்கிங் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் ஆஃப் லோயர் பேலியோலித்திக் பீப்புள். டெக்னிக்கல் எங்கே இருக்குது? டெக்னிக்கல் லோயர் பேலியோலித்திக் கல்ச்சர்னு ஒரு டாபிக் இருக்கும். அச்சூலியன் பைஃபேசஸ்லாம் இருக்குது பார்த்தியா, அதுக்கு மேலே. அது என்ன கேட்டிருக்கிறாங்க கொஸ்டின், சின்னது பண்ணிக்கலாம். மேக்கிங் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் மட்டும் கேட்டிருக்கிறாங்க. அந்த நம்ம என்னென்ன ஸ்கில்ஸ்னு எழுதுனா போதும், ஒரு 2-3 ஸ்கில்ஸ் எழுதிக்கலாம். அது என்னென்னா, அந்த லோயர் பேலியோலித்திக் கல்ச்சரில் 3rd லைனில் ஸ்டார்ட் ஆகுது பாரு. The human ancestors placed large stone blocks and designed various tools including hand axes. அது ஒரு பாயிண்ட்டு. அப்புறம் ஒரு 3 லைன்ஸ் லீவ் பண்ணி they made various tools such as hand axes and glavers to meet the subsistence needs. அது செகண்ட் பாயிண்ட்டு. அப்புறம் ஒரு 3 லைன் லீவ் பண்ணி the hand axe tools are also known as Acheulean. 3 பாயிண்ட்ஸு. புரியுதா? 3rd லைனில் the human ancestersலேருந்து ஹேண்ட் ஆக்சஸ் இன்க்ளூடிங் ஹேண்ட் ஆக்சஸ் வரையிலும். அப்புறம் 3 லைன்ஸ் லீவ் பண்ணி த மேடு வேரிஸ் டூல்ஸ்லேருந்து சப்சிஸ்டன்ஸ் நீட்ஸ் வரையிலும். அதுக்கப்புறம் 3 லைன் லீவ் பண்ணி த ஹேண்ட் ஆக்ஸ் டூல்ஸ் ஆல்சோ known as அச்சூலியன். இந்த 3 பாயிண்ட்டும் ஓகேவா. நெக்ஸ்ட் டீட்டெயில் த டெவலப்மெண்ட் இன் த ஃபீல்ட்ஸ் அக்ரிகல்ச்சர், பாட்டரி அண்டு மெட்டல் டூல்ஸு 3 கேட்டுக்கிறாங்க மெகாலித்திக் பீரியடில். அதுலேருந்து அக்ரிகல்ச்சரில் ஆல்ரெடி நம்ம ஒரு 2 மார்க் கொஸ்டின் எழுதணுமா, அந்த 2 மார்க்ஸ் எழுதிக்குவாங்க. அக்ரிகல்ச்சர் டாபிக் போட்டு ப்ரீஃப்லி 2 அப்படி எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்து பாட்டரி சொல்லியிருக்கிறாங்க. பாட்டரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா டாபிக் எழுதிக்குவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் லைனில் இருக்குது பாரு. த அயன் ஏஜ் அண்டு சங்கம் ஏஜ் பீப்புள் யூஸ்டு த பிளாக் அண்டு ரெட் கலர்ஸ் டு மேக் பிளாக் வேர் அண்டு ரெட் வேர் பாட்டரி. பாட்டரிஸ் ஆர் யூஸ்டு ஃபார் குக்கிங், ஸ்டோரேஜ் அண்டு டைனிங் பர்பஸ். போதும், அது 2 பாயிண்ட் எழுதினாவே போதும் ஓகேவா. அது இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அடுத்த பாயிண்ட் சேர்த்திக்கோ. த பிளாக் அண்ட் ரெட் வேர் பாட்டரி ஹேஸ் எ பிளாக் இன்சைடு அண்ட் ரெட் அவுட் சைடு.
வித்து லஸ்டரஸ் சர்ஃபேஸ். லஸ்டர்ஸ்னால் பளபளப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. சரியா? 3வது பாயிண்ட்டு எழுதணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்ததுன்னா சேர்த்து எழுதிக்கோ. ஒவ்வொன்றுக்கும் டாபிக் கொடுக்கணும். அக்ரிகல்ச்சர்னு போட்டு ப்ரீஃப்லி டூ, பாட்டரி அப்படின்னு போட்டு இந்த ஒரு 2 பாயிண்ட்டு. இன்னொன்று என்ன கேட்குறாங்க அதில், மெட்டல் டூல்ஸு பின்னாடி இருக்கு பாரு. மெட்டல் டூல்ஸ் வந்து 3வது லைனில் பாரு, 3rd லைனில். வெப்பன்ஸ் such as swords and daggers, axes, chisel, lamps and tripod stands are also found. ஓகேவா? அது ஒரு பாயிண்ட்டு. அப்புறம் ஒரு லைன் லீவ் பண்ணி த அயன் டூல்ஸ் வேர் யூஸ்டு ஃபார் அக்ரிகல்ச்சர், ஹண்டிங், கேதரிங் அண்டு பேட்டில்ஸ். போதும் அந்த 2 பாயிண்ட்டு. ஓகேவா? புரியுதா? அக்ரிகல்ச்சர்னு எழுதி ஃபஸ்ட் பாயிண்ட் டீட்டெயில் 1க்கு, அப்புறம் பாட்டரின்னு எழுதி செகண்ட் பாயிண்ட்லேருந்து கண்டினியூ பண்ணி எழுதுகிறேன். அப்புறம் மெட்டல் டூல்ஸ் வந்து 3rd லைனில் வெப்பன்ஸ்லேருந்து டேகர்ஸ் வரையிலும், ஃபவுண்டு வரையிலும். அடுத்தது ஒரு லைன் லீவ் பண்ணி த அயன் டூல்ஸ்லேருந்து பேட்டில்ஸ் வரையிலும். அடுத்து செகண்ட் கொஸ்டின், த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் க்ளோஸ்லி ரிலேட்டட் த ஹிஸ்ட்ரி ஆஃப் த எர்த்து. அது வேணாம், விட்டுரு, ஒரு டீட்டெயில் போதும். சூஸ் இட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேஸ் இஸ் ஜெனட்டிக்கலி க்ளோசஸ்ட் டு ஹியூமன்ஸ், சிம்பன்சி. அப்புறம் தி பீரியட் கால்டு டேஸ் மார்க்ஸ், நியோலித்திக். டைரக்ட் ஆன்சஸ்டர்ஸ் ஆஃப் மாடர்ன் ஹியூமன், ஹோமோசேப்பியன்ஸு. டேஸ் ரெஃபர்ஸ் ஏரியா கவரிங் எஜிப்து, ஃபெர்டைல் கிரிசன்ட். சர் ராபர்ட் ப்ரோஸ் ரூட், ஜியோலஜிஸ்ட் ஃப்ரம் த இங்கிலாண்டு, பேலியோலித்திக். அடுத்து வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சி ஆன்சர். 1 and 4 ஆர் கரெக்டு. 7th 1 இஸ் கரெக்டு. 8th டி ஆன்சர். ஏ அண்டு ஆர் போத் ஆர் இன்கரெக்ட். Phillips, hand axe and clavers are important tools type of the lower Paleolithic culture. Answer LOWER, lower, paleo, 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 LITHIC, lower Paleolithic. The methods and techniques involved in the production of stone tools are called lithic technology, LITHIC. Dash is known as the middle stone age as it is placed between the Paleolithic and Neolithic. அது வந்து என்னென்னா மெசோலித்திக் பீரியடு, MESOLITHIC, மெசோலித்திக் பீரியட். போதும், அந்த மீதிக்க ஸ்டேட்மெண்ட் வேண்டாம். மேட்ச் இட். பேலியோ ஆந்த்ரோபாலஜிங்கிறது த ஸ்டடி ஆஃப் ஹியூமன் ஆன்செஸ்டர்ஸு. ஹேண்டக்ஸ் டூல்ஸ் வந்து அச்சூலியன். இமேஜஸ் ஆன் ஸ்டோன் அண்டு போன், வீனஸ். ரெட் ஸ்டாண்ட்ஸ்டோன்ஸு, தெரிஸ். ஸ்டோன் ஆர்டிஃபேக்ட்ஸு ஸ்மால் சைஸ், மைக்ரோலித்திக். முடிஞ்சுதா? டீட்டெயில் வந்து 1 மட்டும் போதும். இன்றைக்கி வந்து 1 marks ஃபுல்லாக படிங்க. அப்புறம் ப்ரீஃப்லி 4 ப்ரீஃப்லி, டீட்டெயில் 1. டீட்டெயில் 1 வந்து ஆல்ரெடி நம்ம அக்ரிகல்ச்சர் படிச்சிட்டோம். பாட்டரி அண்ட் மெட்டீரியல் டூல்ஸ் மட்டும் படித்தா போதும். ஓகேவா? ரெடியா? படிங்க. படிச்சுட்டு ஒவ்வொன்றா படித்து எழுதி பாருங்கள். 1 marks முதல்ல எழுதி பார்த்துட்டு கரெக்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ப்ரீஃப்லி வந்து ஒவ்வொரு கொஸ்டினாக கூட படித்து எழுதி பாருங்கள். எழுதி பார்த்துட்டு கரெக்ஷன் பண்ணிடணும். அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ஒரு 12:30 1 o'clock அனுப்பிச்சி விட்டிங்கன்னா போதும் ஹோம் ஒர்க். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.